தமிழ்நாட்டுக்கான என்னுடைய கனவு என்பது தனிப்பட்ட ஸ்டாலினின் கனவு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழினத்தின் எதிர்பார்ப்புகளை உள்ளடக்கியதுதான் என்னுடைய கனவு. நூற்றாண்டுக்கு முன்பு திராவிட இயக்கம் தொடங்கப்பட்டதிலிருந்து தமிழர்கள் காண தொடங்கின கனவு, அதை நோக்கி எங்களுடைய பயணத்தில் கடந்த 5 ஆண்டு காலம் என்பது பெரும் பாய்ச்சலை கண்டிருக்கு. எல்லா துறைகளையும் ஆல்ரவுண்டராக உயர்ந்திருக்கிறோம். எல்லா பகுதிகளிலையும் பரவலான சமச்சீரான எல்லோருக்குமான வளர்ச்சியை எங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் சாதித்து காட்டியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பகுதியில் தங்களுடைய வீட்டில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்திருக்குன்னு கண்கூட பார்க்குறாங்க. அதனால தான் ஆட்சிக்கு ஆதரவான அலை வீசுது. தொடர்ந்து நீங்கள் எங்களோட திட்டங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அரசு பள்ளி மாணவர்களை உலக அளவில் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களுக்கு அனுப்புகிற மாடல் ஸ்கூல்ஸ், விமான நிலையத்திற்கு இணையான பேருந்து நிலையங்கள், உயர் சிறப்பு மருத்துவமனைகள், மினி ஸ்டேடியம்ஸ், ஏழைகளுக்கு தரமான குடியிருப்புகள், இப்படி ஒவ்வொரு செக்டார்லேயும் நாங்கள் செஞ்ச சாதனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். தொழில் வளர்ச்சி எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வட்டாரத்திலையும் புதிய தொழில் முதலீடுகள் மூலமாக முன்னணி நிறுவனங்களின் தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு வேலைவாய்ப்புகள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு வீட்டுமனை பட்டாக்களை மக்களுக்கு வழங்கியிருக்கிறோம். மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டால் மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கு 48, நலம் காக்கும் ஸ்டாலின், இலவச கருப்பைவாய் புற்றுநோய் தடுப்பூசின்னு எங்களுடைய திட்டங்களை இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தொடங்கி ஐநா அமைப்பு வர எல்லோரும் பாராட்டுறாங்க. கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் மூலமாக 75 லட்சம் வீட்டு இணைப்புகள் வழங்கப்பட்டு 3 கோடி மக்கள் பயன்பெற்று இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க பெரிய பெரிய மேம்பாலங்கள், பல்வேறு நகரங்களை இணைக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள் போடப்பட்டிருக்கு. கிராம சாலைகளை மேம்படுத்தி இருக்கிறோம். பெருநகர்களுக்கு நடுவே அழகிய பூங்காக்களை அமைக்கிறோம். அறிவு கோயில்களாக பிரம்மாண்ட நூலகங்கள் கட்டப்படுகிறது. தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் டைடல் பார்க் இருக்கணும் என்ற நோக்கத்தோட 2ஆம் நிலை மாநகரங்களில் கூட நியோ டைடல் பார்க், எல்காட் போன்றவை அமைக்கப்பட்டிருக்கு.